அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 14% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 72% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கு 979 ரூபாய் 24%, இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாயாகவும் உள்ளது. ஆனால் இதையும் விட நல்ல ரேட்டு கொடுக்குறாங்க ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகள். அதுலேயும் குறிப்பாக கொடான கோடி நன்றிகள். இப்போதைக்கு வரைக்கும் நல்ல ரேட் தான் கொடுக்குறாங்க. ARY எக்ஸ்சேஞ்ச் 75 தினாருக்கு உட்பட்ட பண பரிவர்த்தனைக்கு 995 990 ரூபாய் வரைக்கும் டிஃப்ரெண்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் 150 தினாருக்கு உட்பட்ட ரேட் எப்படியுமே 990 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதே போல் 150 தினாருக்கு மேற்பட்ட எந்த ஒரு பரிவர்த்தனைக்குமே 983 ரூபாய் வழங்குறாங்க. ஆனால் இதைத்தான் எந்த ரேட்டாக இருந்தாலும் வழங்குறாங்க மற்ற எக்ஸ்சேஞ்சுகள். அதே போல் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 60 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 275 ரூபாய் 50% வழங்குறாங்க. 60 தினாருக்கு மேற்பட்டதுக்கு 274 ரூபாய் 60% வழங்குறாங்க. அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்ற சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏன்னா ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பி முடித்ததுமே தயவு செய்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பற்றுச்சீட்டில் ரேட் சரியாக விழுந்திருக்குதா, பேர், ஊர், அக்கௌண்ட் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபீல்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் கட்டணம், இப்போ ARYயில் கூட பார்த்தீங்கன்னா 900 ஃபீல்ஸ் கட்டணம் அறவிடுறாங்க. அதே மாதிரி இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் கட்டணம் அறவிடுறாங்க. ஆனால் இது குறிப்பாக வெளிநாட்டவர்கள் அதிகமாக புழங்கக்கூடிய பகுதிகளான ஃபர்வானியா, ஜிலிப்ஷோ, கைதான், அதே மாதிரி ஃபாஹில், மஹபூலா, மங்காஃப், ஃபின்தாஸ், சால்மியா, ஹவாலி, குவைத் சிட்டி, மாலியா, முர்காப், ஜஹரா சிட்டி, இது போன்ற பகுதிகளில். ஆனால் குடியிருப்பு பகுதிகள், குவைத்தி வீடுகள் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய மெஷினாக இருந்தாலும் சரி, அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அடுத்தது எக்ஸ்சேஞ்சுகளாக இருந்தாலும் சரி, கட்டணம் 1.25 தினார் தான் அறவிடுறாங்க. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளை உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. கோயத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 566 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 660 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 699 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 754 ஃபீல்ஸ். தங்க விலையும் இந்த நாட்களில் அதிகரிச்ச நிலையிலே தான் இருக்குது. ஆனால் இந்த நாட்களில் ரொம்ப அவசரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எதிர்வரும் நாட்களில் மசகு எண்ணெயினுடைய விலை அதிகரிக்கும் போது கம்மியாகுதா அப்படின்னு. 170% தான் கருப்பு கிளாஸ் இருக்க வேண்டும். அதே போல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற வாகனங்களுக்கு முக்காலஃபா விழுமா? முக்கியமான தகவல். இனிமேல் கத்தார் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு விரட்டி அடித்த ஒரு நபர் இப்போ குவைத்து பக்கம் வராரு. என்னெல்லாம் நடக்க போகுதோ. தீவிரமாக தலையில்லாத உடல் கண்டெடுப்பு. 24 மணி நேரத்தில் 1700 அப்ளிகேஷன்களா? மீண்டும் டெலிவரி பைக் ஆரம்பம். குவைத்தியை வாகனத்தால் மோதி கொண்ட இளைஞருக்கு, சிறுவருக்கு 20 முதல் 15 வருடம் சிறை தண்டனை. இதோ பாடசாலை உபகரணங்களுக்கான பர்ச்சேசிங் ஆரம்பம். கடைகளில் வேலை செய்கிறவங்க கவனம். தனியாளாக நின்று போதைப் பொருள் கும்பலையே தட்டி தூக்கினார் அப்புச்சி. அதே மாதிரி ஜஹராவில்
மேம்பாலங்களுடைய நிலைமையை பற்றி விளக்குகின்றார் ஒரு நபர். முக்கியமான தகவல். பாடசாலைகளுக்கு முன்னால் இருக்கும் தகர கொட்டாய்களை அடித்து உடைக்கும் முனிசிபாலிட்டி தொடர்ந்தும் ஞாபகமூட்டுகின்றார்கள். இன்னும் 21 நாட்களே மீதமுள்ளது குவைத்திகளுக்கான பயோமெட்ரிக். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். நேற்றைய தினம் சவுதி அரேபியாவில் ஆரம்பமாகியது தூசிக்காற்று. பொழுதியுடன் கூடிய இந்த காற்று நேற்றைய தினம் ஆரம்பமாக இருக்குது. எதிர்வரும் நாட்களில் குவைத் நாட்டுக்களும் இந்த மாதிரியான தூசி காற்று மறுபடியும் வரலாம் அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க காலநிலை ஆய்வாளர்கள். அதே போல் நேற்றைய தினம் கொஞ்சம் ருத்தூபா கடலோர பகுதிகளில் அதிகரித்து ஆரம்பிச்சிருக்குது. மழையும் எதிர்வரும் நாட்களில் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி ருத்தூபா மறுபடியும் ஆரம்பமாகி இருக்குது. அரபு நாடுகள், அண்டை நாடுகள் அனைத்துலேயுமே மழை ஆரம்பமாக இருக்குது. இது மொரோக்கோ நாட்டில் பார்த்திங்கன்னா பல குடியிருப்புகள் சேதமாகி இருக்குது. மிகப்பெரிய ஒரு வெள்ள அனர்த்தம் திடீரென பெய்த மழையால். தம்பி, நம்ம நாட்டு பக்கம் இதுக்கு பிறகு நீ வரவே கூடாது அப்படின்னு அட்டகாசம் தாங்க முடியாமல் பேன் பண்ணி அனுப்பிட்டாங்க இந்த குண்டு பயலை. இவர் பார்த்திங்கன்னா அபுல் ஹவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் குவைத்துக்கு வராரு. எதுக்காக? ஈராக் குவைத் ஃபுட்பால் மேட்சை பார்க்குறதுக்கு ஒரு ஃபேனாக வராரு, ரசிகராக, பார்வையாளராக. ஆனால் இதுக்கு முன்னாடி FIFA வேர்ல்ட் கப்புக்கு இவங்க பண்ணின அட்டகாசத்தால் இவங்களை பேன் பண்ணி கட்டார் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது, ஓடுங்க அப்படின்னு விரட்டி அனுப்பிட்டாங்க. இப்போது இதாக வர்றோம், குவைத்துக்கு வர்றோம், வீசா இல்லாமல் வரோம் அப்படின்னு கொஞ்சம் கெத்தாவே வீடியோலாம் போட்டுக்கிட்டு குவைத்துக்கு வராங்க. என்னென்ன நடக்க போகுது, மறுபடியும் எந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கி கூட போகிறாங்கன்னு தான் தெரியலை. அல்லாஹ் பாதுகாக்கட்டும் குவைத்தை. மறுபடியும் ஈராக் குவைத் எந்த பிரச்சனையும் வராமல். ايمن شو يقول؟ انا وياك يا ميمي، انا وياك يا ميمي، انا وياك يا ميمي، انا وياك يا ميمي، انت بهدف وانا بهدف، انا وياك يا ميمي، انا وياك يا ميمي. جزاكم الله بالخير. هذا رسول ابو القوزي، هذا راح القطر سوى مشاكل ولا زال يسوي مشاكل ويغلط ودخلنا عليكم من غير فيزا ويغلط ويسوي احتقان ما بين الشعب العراقي والكويتي ويسوي حزازيات. انا حليت المشكله. رسول القوزي اذا الان سنابتي توصل لك بلغ نفسك، انا مستعد اني اطارحك باي مكان، لا تدخل الشعب العراقي ولا تدخل الشعب الكويتي، وبعيد عن الطائفيه وبعيد عن الخرابيط. انا وانت راس براس، بيك تطب لي وبارض محايده، ولتكن في السعوديه في الرياض يستضيفها مهرجان الرياض السير، مرة أنا ومرة أنت. உள்துறை அமைச்சகமே என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த ஆளுக்கு பின்னால் தனியாக ஒரு பாதுகாப்பே போட்டுருங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் தெரியும் தானே, குவைத் ஈராக் ஏற்கனவே முருகலில் தான் இருக்குது. இப்போ இந்த மேட்சுக்குள்ளே யாராவது ஒரு சீண்டல் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி 2 நாட்டுக்குமான பிரச்சனைகள் கூட உருவாகிடும். அதனால் பதற்ற நிலை தான். சுபையா பகுதிகளில் ரீசெண்டாக ஒரு ஜீப் வாகனம் பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் க்ரூசரை அடித்து அந்த வண்டி கவிழ்ந்துச்சு. அதுக்கப்புறமா அதிலிருந்து நபர் உயிரிழந்தார். இது ஒரு சிறுவன், 18 வயதுக்கு கீழே உள்ள ஒரு சிறுவன், அடல்ட். இந்த சிறுவனுக்கு பார்த்திங்கன்னா 20 வருடம் 15 வருடம் சிறை தண்டனை நிரூபணமாக்கியிருக்கிறாங்க குற்றவியல் நீதிமன்றம். ஆனால் இதே மாதிரி தான் ஒரு வயது குறைந்த சிறுவன் சல்வா பகுதிகள் எங்களுடைய ஒரு இலங்கை பெண்மணியை அடித்தார். ஆனால் இன்னமும் நீதி கிடைக்கல. நீதிக்கான பதில் இன்று போய் நாளை வா. கர்வா தீவில் உள்ள கடற்பரப்பில் தலை இல்லாமல் உடல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. யாரு, என்ன, எந்த நாடு, என்ன பிரச்சனை, இதை பற்றின விசாரணைகள் இனித்தான் ஆரம்பமாகும். தடவியல் துறைக்கு உடல் மாற்றப்பட்டிருக்குது.
குவைத்துடைய இந்த பல தீப கற்பங்கள் இருக்குது, அதில் ஒரு தீவு தான் இந்த கர்வா தீவு. இந்த தீவுன்னு தான் சொல்கிறாங்க. தலை இல்லையா, அல்லாஹு ஆலம். அதே மாதிரி தான் தயவு செய்து யாரையுமே நம்பி போகாதீங்க. குறிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறவங்க யாரையும் நம்பி போகாதீங்க. அதே மாதிரி ரோட்டோரமாக நடந்து போகும்போது யாராவது வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொன்னாலும் பெண்களே தயவு செய்து ஏறாதீங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரிதான், யாரையுமே நம்பி போகாதீங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அனைவரையும். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி தடை நீக்கிய பிறகு முதல் கட்டமாக 1700 பரிவர்த்தனைகள் ஒரே நாளில் கடந்த 24 மணி நேரத்துக்குள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அல்-ஹப்பாஸ் இதை வெளியிட்டிருக்கிறாங்க. வர்த்தக அமைச்சகத்தில் மட்டுமே 24 மணி நேரத்துக்குள்ள 1700 கோரிக்கைகள். எனக்கும் டெலிவரி கம்பெனி வேணும், நானும் டெலிவரி கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு. எத்தனை பேருக்கு வாய்ப்பு அளிப்பாங்க, எத்தனை பேரை வெட்டி விடுவாங்கன்னு தெரியலை. ஆனாலும் டெலிவரி ஓட்டுநர்களே தயவு செய்து உங்களுடைய சேட்டைகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி சட்ட விரோதமாக செயல்படுறது, இந்த பாலங்களில் ஏறி போகிறது, அதிவேக சாலைகள் 100, 120 ஸ்பீடு உள்ள ரோடுகளில் போகிறது, யூ டர்னில் போய் ராங் டர்ன் அடிக்கிறது, இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. உங்களுக்கும் பிரச்சனை, அதே மாதிரி உங்களை சார்ந்த மற்ற ஓட்டுநர்களுக்கும் அது பிரச்சனை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதோ லெப்டினன்ட் கர்னல் அப்துல்லா அபு ஹாசன் சட்டவிரோதமாக கண்ணாடிகளில் கருப்பு நிற ஸ்டிக்கர்கள் செய்தால் வாகனம் 2 மாதங்களுக்கு பறிமுதல் செய்யப்படும். மேலும் வாகன நிறுத்துமிடங்களிலோ அல்லது பொது சாலையில் காத்திருக்கும் போதோ தற்காலிகமாக கண்ணாடியின் ஓரமாக உள்ளிருந்து ஷீட் வைப்பீங்க இல்லையா, ஒரு ஜாதி அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அது அந்த பிளாஸ்டிக் இல்லை, ஒரு ஷீட் மாதிரி ஒன்று இருக்கும்ல, கண்ணாடிக்குள்ளே நம்ம மாட்டி வைப்போமே வெயில் படாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி நீங்கள் மறைச்சி வச்சுருக்கலாம். பார்க்கிங்கில் நிற்கும் போதோ அல்லது சாலை ஓரமாக நிற்கும் போதோ அதை தெளிவாகவே சொல்லியிருக்காரு. இது எதுக்காக மறுபடியும் சொல்கிறேன்னா, நேற்றைய கொமாண்டில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஆனால் 170% மிகாமல் இருக்கணும் அவங்க கண்ணாடியில் அடிக்கக்கூடிய கருப்பு ஸ்டிக்கர். ஆனால் அது முன் கண்ணாடியிலோ பின் கண்ணாடியிலோ அடிக்கக்கூடாது. சைடு கண்ணாடியில் இருக்கலாம், ஆனால் அது 170% தான் இருக்கணும். அதே மாதிரி ரோட்டோரம், ஹைவே ஓரமோ அல்லது மற்றும்படி பார்க்கின்களே நிறுத்தும் போது வண்டியில் நீங்கள் ஏதாவது ஒரு கட்சி இப்போ சரி கண்ணாடியில் வச்சு உயர்த்தலாம், அல்லது வேறு ஏதாவது அந்த உள்ள ஷீட் மாதிரி வைப்பீங்க இல்லையா வெயில் படாமல் இருக்குது, அதாவது வச்சுக்கொள்ளலாம். வண்டி ஓட்டும் போது இல்லை, நிறுத்தி வைக்கும் போது. அதுதான் சட்டம். ஆனால் நேற்றைய தினம் ஒரு சகோதரர் தெரிவிச்சிருந்தார், நான் வண்டியை நிப்பாட்டி, பாபா உள்ளே போயிருந்தார், நான் வண்டியை நிப்பாட்டி டபுள் ப்ளஷர் போட்டு நான் வண்டிக்குள்ளே இருந்தேன், ஆனாலும் முக்காலஃபா போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் வண்டியில் டிரைவர் இருந்து டபுள் ப்ரெஷர் போட்டு கூட ரோட்டோரமாக நிற்க முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். ஆனால் இதில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்துல்லா அபு ஹாசன் லெப்டினன்ட் கர்னல் என்ன சொல்கிறாருன்னா, வாகனம் ரோட்டோரமாக நிறுத்தியிருந்தாலோ அல்லது பார்க்கிங்களில் நிறுத்தியிருந்தாலோ நீங்கள் இதை பாவிக்கலாம், இந்த யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனால் அந்த சகோதரர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ரோட்டோரமாக டபுள் ப்ளஷர் போட்டு நானும் வண்டிக்குள்ளே இருக்கிறேன், நான் போய் முக்காலஃபா போட்டாங்கன்னு. சில நேரங்களில் சட்டம் தலைகீழாக இருக்குது, ஓட்டுநர்களே கவனம். يعني حتى قبل في فترة الانتظار، فهل يصير احنا نقول بما انك خارج الطريق العام في المواقف بامكانك تركب، لكن في حال قيادة المركبة يجب إزالة الستائر وعدم مخالفة القانون بالتضليل بما يتجاوز 70%، وعدم تضليل أو تركيب التضليل العاكس، وعدم تضليل الزجاج الأمامي. هذه القوانين المرورية اللي ودنا الكل يتقيد فيها حتى لا يقع في المخالفة المرورية. بالتالي مخالفة التضليل عليها مخالفة مرورية بغرامة 10 دنانير، الصلح 10 دنانير، غرامة 15 دينار، وكذلك عليها حجز المركبة لمدة لا تتجاوز الشهرين. صحيح. يعني لا تتوقع أنها فقط أنا والله تقول أنا باخذ مخالفة مرورية وراح أدفعها وانتهى الموضوع، لا، راح يتم عليها استيقافك وحجز المركبة لمدة لا تتجاوز الشهرين، يعني مدة 60 يوم. فبالتالي المطلوب منك اليوم انك تلتزم حتى لا تعرض نفسك الى مثل هذه المخالفات المروريه. وبالتالي في هناك بعض الانواع من التضليل، العازل الحراري والعاكس، ويخفف الحراره نوعا ما، احنا نتكلم اللي يعكس حراره الجو او يقلل من حراره الجو. இன்னும் 21 நாட்களே மீதம் உள்ளது. 30ஆம் தேதி செப்டம்பர் முடிவடையுது பயோமெட்ரிக். 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அவகாசம் கொடுத்துருக்காங்க குவைத்திகளுக்கு. அவங்க எடுக்கலைன்னா கடைசியில் உங்களுக்குமே அக்காமா கூட அடிக்க முடியாது, கடைசியில் பேங்க் கார்டையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். சம்பளம் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல. இந்த வீடியோவாவது காட்டுங்க பாபா மாமாட்ட. تنوه وزارة الداخلية الإخوة المواطنين الذين لم يقوموا بإجراءات البصمة البيومترية
بضرورة الإسراع في أخذ البصمة خلال المهلة المحددة والتي ستنتهي في تاريخ 30/9/2024، وذلك من خلال المراكز المخصصة في المحافظات الست، بالإضافة إلى المراكز الموجودة في المجمعات التجارية خلال أوقات العمل من الساعة 8 صباحا وحتى الساعة 10 مساء. كذلك سيتم العمل بعطلة نهاية الأسبوع، علما بأنه سوف يتم إيقاف جميع المعاملات الحكومية لمن لم يقم باستكمال إجراءات البصمة البيومترية فور انتهاء المهلة المحددة. அதிரடி பாடசாலைகளுக்கு முன்னால் அந்த வண்டி நிறுத்துறதுக்காக ஒவ்வொருவரும் தகரங்களால் செஞ்சு வச்சிருக்கிற கூடாரங்களை, வாகன நிறுத்தும் இடங்களை பார்க்கணும் உடனடியாக முனிசிபாலிட்டி வந்து அகற்றுறாங்க மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா அதுக்கு அவங்க செய்கிறாங்க பாருங்கள் ஒரு வேலை, நீங்களே பாருங்கள். சல்லியாக நொறுக்கிட்டாங்களே. 200 தினாருக்கு மேலே 4 பிள்ளைகளுக்கு செலவு போகுது, பாடசாலை உபகரணங்கள் விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க குடிமக்கள். விலைகளில் ஒரு ஃபில்ஸ் கூட அதிகமாக வச்சு விட்டுறாதீங்க இந்த கடைகள் இருக்கிறவங்க. والله شوي غالية يعني عموما يعني خاصة اللي بيشتري يعني براندات وكذي حيل غالية صراحة. والله بارتفاع صراحة بالأمانة. تحس ان تزيد الاسعار يعني فترة موسم طلبة، يعني بالفترات العادية فترة الصيف هذا الاسعار كانت جدا عادية، بس بالوقت الحالي يعني اندبل الشيء مرة مرتين وثلاث. على 4 أطفال تقريبا حروة 200 دينار. شلون 200 دينار؟ بعد هذه الاسعار اللي بالسوق يعني اسعار فرقت، يعني مثل العام كنا نشتري مثلا الجنطة المدرسية كانت مثلا 25، الحين صارت 45 42. تاخذ لك بدلة حق الطفل الواحد تقريبا 30-25 دينار. كم دفعت حاليا؟ والله فوق 200 تقريبا ويمكن أكثر إذا بتدخل الجواتي بالموضوع الله يكرمكم والأمور الثانية الموضوع يطوف 300 دينار. والله الحين صارت المسألة مو بس ملابس ويعني صارت في كما في اكسسوارات حق الجناط وفي شغلات تبع الجناط، مو صارت المسألة انه بس مجرد تشتري جنطة وقرطاس. ஒன்மேன் ஆர்மி அவர் அப்புச்சி டீல சும்மா செம்மையாக முடிச்சிட்டாரு. ஃபைல் பகுதிகளில் தொடர்ந்துமே தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அந்த ஒரு டீம் ஒன்று கேதர் ஆகுது, அந்த இடத்துல கூட்டுறாங்க, போதைப்பொருள் பாவி ஒன்று நடக்குது அப்படின்னு நிறைய தடவை சொன்னார். அவர் வீடியோ போட்டு காட்டியும் யாரும் கேட்கல. கடைசியாக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு பாருங்க. من العافية حيا الله الشعب الكويتي الطيب. احنا ما راح نسكت. الخارجين عن القانون تقول لي ابو حمد انت كساع مكرر، انا مو مكرر، انا خوفي على الدولة، خوفي على البلاد. الحين كثرت المخدرات وكثرت الحشيش وخارجين عن القانون ما يحترمون الدولة. قال حضرة صاحب السمو الحزم وقالها وزير الداخلية الله يحفظه ووكيل وزارة الداخلية، انتم ليش خارجين على القانون يا المواطنين؟ عشان سبة 50 دينار؟ انتم ما تدروا ايش راح يصير باكر بالمخدرات والحشيش والحبوب؟ ما يصير، هذه دولة لها قانون، انتم خارجين عن القانون جايين تحدون الدولة. كم مرة نزل لكم فيديوهات وكم مرة قلنا لكم الدورية امس دشت الساعة 7 ما طولت ثواني طلعت وكان الحراك شغال ورا المدرسة. يا مدير الأمن، يا قائد المنطقة، يا رئيس المخفر بلغ دورياتك. احنا ما نبي نصور الدورية، احنا قاعد اقول لك اياها
ناس هذول خارجين عن القانون متنفذين لهم ناس يبلغونهم. انا اقول لك بكل صراحه بس مره ثانيه والله العظيم راح نصور الدوريه اذا ما اخذت الاجراءات الكامله. ويعطيكم العافيه، وافدين فيها، مواطنين فيها، كل شيء موجود وظلمه. والله يا جماعه خرمس، يعني الشخص يروح هناك يخاف. انا متعجب منها خارج القانون على سبه 50 دينار. ما في احترام حق الدوله ولا حق وزاره الداخليه. الحزم 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 يا وزير الداخليه، يا مدير الامن. شوف الحراي، شوف الحراي، شفت الحراي؟ شوفوا سنتهم على الدوريه، وينكم يا مدير الامن؟ வேற லெவல் பா, சுற்றி வளைச்சிட்டாங்க பாருங்கள். அவருடைய ஸ்பீச்சுக்கு பிறகு அந்த ஏரியாவே ஃபுல்லாக போலீஸ் வண்டியை குவிச்சிட்டாங்க. போதைப்பொருள் பாவனையாளர்கள் அந்த ஏரியாவில் கேதர் பண்ணிட்டு இருந்த எல்லாரையும் வந்து தட்டி தூக்கிட்டாங்க உள்துறை அமைச்சகம். வேற லெவல் அப்புச்சு, சல்யூட். அடுத்ததா ஜஹரா ஓசியஸ் பிரிட்ஜ். இந்த பாலம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த மெயின் பாலங்கள் இல்லாட்டி இன்னும் எத்தனையோ உயிர்கள் பலியாகும். செம்மையான ஒரு ஸ்பீச். அடுத்த வீடியோ. السلام عليكم، يعطيك. هذا الجسر مال مشاط مال الواحة. شوفوا شوف 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 النصحة تفال نشوف شنو فيه. مكسر والله العظيم، يعني حرام. شوفوا 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 شوف 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 في أصوات داخل، والله حرام. شوف 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 جامات مكسرة، يعني الواحة اللي بين الواحة وبين العمل. شوف 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 والله مكسر جشعة. هذا الكهف يعني حرام كذي والله. شوف وين المسؤول؟ شوف 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 هذه الواحة قطعة اثنين، اي قطعة اثنين. يبيلها تنظيف والله، بس ليش مهملينه كذي؟ مات الكهرباء يعني لازم تسكر كذي. سكر واحدة كذي عشان لا يجي جاهل ولا شيء يلعب فيها. كذي تسكرت والله العظيم حرام، اقسم بالله. جماعة مكسر. ليش الهمال هذا مات؟ هذا الجسم الواحد اللي بين الواحد وبين العمل. شوف شوف شوفون هذا الجسم مال الواحد. شوف الجامات شلون مكسرة مهملينه. هذا هو بين الواحة وبين العماير. كسر مهملينه. هذا الواحة، هذا العماير. هذا الجسم تشوفونه. இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு? இதை பற்றியெல்லாம் என்ன தேவை இருக்கு அப்படின்னு ஒரு சில சுயநலவாதிகள் பேசுவாங்க தான். ஆனாலும் இவங்க பேசுகிறது, இந்த பிரிட்ஜு வந்து யார் குவைத்திங்களா பாவிக்க போகிறாங்க? இந்த பிரிட்ஜில் வந்து பயணிக்கிறது யார்? வெளிநாட்டவர்கள். நம்மளுக்காகத்தான் அவங்க பேசுகிறாங்க. இந்த மாதிரி விடயங்களை வந்து வேறு எந்த செய்தியிலையுமே பார்க்க முடியாது. நாம் இந்த குவைத் நியூஸை மட்டுமே காலையிலேருந்து மாலை வரைக்கும் தேடி தேடி இருக்கிறதால நம்மளுக்கு ஏதோ நல்லதாக தென்பட்டால் உடனே அந்த வீடியோ வந்து நான் கொண்டு வருவேன். நம்ம தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதே மாதிரி இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்கிறவங்க பாருங்கள், இவர் வந்து முனிசிபாலிட்டிக்கும் பொதுப்பணித்துறைக்கும் வந்து தெரிவிக்கிறார். பாருங்கள், இது நல்லா இருக்கிற பிரிட்ஜ், ஆனால் சுத்தம் இல்லாமல் இருக்குது, ஏன் இன்னும் சுத்திகரிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை யார் பாவிக்க போகிறது? நம்ம தான் பாவிக்க போகிறோம். வெளிநாட்டவர்களுக்காக தான் குரல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விடயங்களை நிச்சயமாக நம்ம அவங்கள
பாராட்டாட்டியும் பரவாயில்ல, அவங்கள பற்றின விடயங்களையாவது தெரியப்படுத்தணும். அதனால தான் வீடியோ போடுறது. அதே மாதிரி தயவு செய்து இந்த மாதிரி பொது இடங்களில் நீங்களும் குப்பைகளை வீசாதீங்க. ஏன்னா ஒருவர் இருவர் வீசுகிற குப்பை தான் கடைசியில் மொத்தமாகவே மாறுறது. நம்மளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களும் நிறைய பேர் இருப்பாங்க, முடிஞ்சால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.